ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தவரையும் நான் முடிக்கிறேன். என்ன பண்ற? ஏய் மா, இந்தம்மா குடிமா. மா, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா. நான் என்னோட போனை தரேன். நீ உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ போலீஸ்க்கோ போன் பண்ணி உன்னை காப்பாத்த சொல்லுமா. நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை நல்லாவே ஞாபகம் இருக்குமா. ஞாபகம் இருக்கிறத விட உங்களை நானும் என் பொண்ணும் சாமியா நினைச்சு கும்பிடுறேம்மா. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரோட்ல என் பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாமா. அப்ப நீங்க தான் வந்து திவ்யா, என்னாச்சு உனக்கு? ஐயோ, என் பொண்ணு என்னாச்சு தெரியலையே. திவ்யா, 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 ஏங்க ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. திவ்யா, அழாதீங்க. பாத்துக்க. திவ்யா, கண்ணை தருமா. தைரியமா இருங்க, ஒண்ணும் ஆகாது. திவ்யா, திவ்யா, அம்மா பாருமா. திவ்யா, ஒண்ணுல திவ்யா, அம்மா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியலையே. திவ்யா, கண்ணை தருமா. ஐயோ, யாராவது காப்பாத்தீங்களா? மேடம், 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 உங்க போனை கொஞ்சம் கொடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். என் பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டா மேடம். உங்க போனை கொஞ்சம் கொடுங்க மேடம். ஐயோ, என்னாச்சு? தெரியலம்மா, திடீர்னு மயக்கம் போட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ண வேண்டியதானே? ட்ரை பண்ணிட்டு தான் மேடம் இருந்தேன். போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மேடம். ஒண்ணும் இல்ல, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. கவலைப்படாதீங்க, நான் நர்ஸ் தான், நான் பாக்குறேன் மேடம். தேங்க்ஸ். பாருங்க திவ்யா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். அண்ணா, ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். ரொம்ப நன்றிமா. உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா. ஐயோ அண்ணா, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நர்ஸா இது என்னோட கடமை. பிரீதிங் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணுங்க, சரியா? சரிங்கம்மா. என் பொண்ணு உசுரை காப்பாத்தின உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உங்களை எப்படியாவது காப்பாத்திரணும்னு
நான் இங்க வந்ததுல இருந்தே முயற்சி பண்ணிட்டு இருக்கேம்மா. மா, மத்த ஆளுங்களாம் கூட இருந்தாங்கம்மா, அதனாலதான் உங்களை காப்பாத்த முடியல. இப்போ அவங்க எல்லாரும் சாப்பாடு வாங்க போயிருக்காங்கம்மா. அதுக்குள்ள நீங்க யாருக்காவது போன் போட்டு இங்க வர வச்சு உங்களை காப்பாத்த சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். மா, எனக்கு எதுக்குமா நன்றி சொல்றீங்க? என் பொண்ணு உசுரை காப்பாத்தின உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா தாமா நான் நினைக்கிறேன். மா, நமக்கு ரொம்ப நேரம் இல்லம்மா, நீங்க உடனே யாருக்காவது போன் பண்ணி உங்களை வந்து காப்பாத்த சொல்லுங்கம்மா. மூர்த்தி, சக்தி நம்பர் புது நம்பரா இருக்கு. சக்தி போன் எடு. யார் கால் பண்றா? டியூட்டி டைம்ல பேச வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம். போன் எடு சக்தி. ஐயோ, ரிங் போகுது. ஏன் யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. போன் எடுத்தா தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு கால் வந்துச்சுல்ல, ஒருவேளை அது கையில இருக்குமோ? ஐயோ, இது கொஞ்சம் வச்சுக்கோங்க. நான் ஓகே இப்ப மேடம், வந்துடுறேன். ஓகே. மா, இங்க பாருங்க. மா, என்னாச்சுமா? யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் மறுபடியும் ட்ரை சரி பண்ணேன். குடுமா, வெளியில போன பசங்க திரும்ப வந்துருவாங்க, நான் அப்புறமா கொடுக்குறேன். குடுமா. மா, நீ கூப்பிட்ட நம்பர்ல இருந்து தான் கால் வருது, பேசுமா. ஹலோ ஹலோ, சக்தி சக்தி, நான் கையில் பேசுறேன். கயல், எங்கடி இருக்க? நாங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம். உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? என்னால முடியல சக்தி. என்ன ஆச்சு? நான் எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். சக்தி, நான் இப்போ இன்னொருத்தர்கிட்ட போனை கொடுக்கறேன்.